பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு உதகையை சார்ந்த சர்ச்சின் மூலமாக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இந்த பகுதியிலே நாங்கள் இதுவரை 4வது முறையாக இந்த பகுதியிலே ஊனமுட்டூர் கிராமத்தில் எங்களுடைய இயேசு பிறப்பினுடைய அறிவிப்பை நாங்கள் அறிவித்து இன்று உங்களுடன் நாங்கள் இந்த விழாவினை கொண்டாட வந்திருக்கின்றோம். ரசிக்கும்படி உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா பாத்தீங்களா? எல்லாரும் கைது உங்க பாக்கல பார்த்தவங்க எல்லாம் பாத்தீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க இருந்து வந்திருக்காரு தெரியுமா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? பிளைன்ல வந்திருக்காங்களா? அமெரிக்காவில இருந்து வந்திருக்காங்களா? எப்படி வந்தீங்க? ஆட்டோவிலையா? ஆட்டோல வந்திருக்காரு. எங்க இருந்து ஆட்டோல வந்திருக்காரு தெரியுமா? அமெரிக்காவில இருந்து ஆட்டோல வந்திருக்காரு. பார்க்கணும்ட்டு வந்திருக்காரு. அப்படி என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மிட்டாய் கொடுத்துருக்காங்க. எங்க பிள்ளைகள் எல்லாம், குட்டி பிள்ளைகள் எல்லாம் பணியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தேவதாத் கோட் மினிஸ்ட்ரியுடைய மேலாளர் அம்மா ராணி தியாகராஜன் அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷத்தை எழுப்பும்படி உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல உங்களுக்கு முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடிக்கடி இங்க வருவேன். எல்லாருக்கும் என்ன தெரியும், உங்களுக்கு எனக்கும் தெரியும். சபையாக வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை உங்களோட சேர்த்து கொண்டாட வந்திருக்கிறோம். சரியா? கிறிஸ்துமஸ் பண்டிகை நாங்க சபையில கொண்டாடுறோம், வீடுகள்ல கொண்டாடுறோம், பல இடங்கள்ல கொண்டாடுறோம். ஆனா எனக்கு ஒரு ஆசை, உங்களோட சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடி சந்தோஷம், உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுதான் என்னுடைய எண்ணம். அதனால என்னுடைய சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை பார்த்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துவதில், புது வருஷ வாழ்த்துவதில் சொல்லிட்டு கடந்து போக வந்திருக்கிறோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? லாக்டவுன்ல ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல? லாக்டவுன்ல ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டோம் இல்ல? எல்லா காரியத்துக்காக கஷ்டப்பட்டோம். ஆனாலும் கூட இந்த வருஷத்தை தொடங்கி முடிக்கக்கூடிய கிருபையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இல்லையா? கடந்த வருஷத்துல பார்த்த அத்தனை வரையும் பார்க்கிறேன். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு சின்ன ஒரு கிறிஸ்துமஸ் செய்திய உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வந்திருக்கிறேன். சரியா? கேக்குறீங்களா? கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்டா நீங்க சொல்வீங்க. எல்லாருக்குமே இயேசுவை பற்றி தெரியும் இல்லையா?
அதனால அவர் ஒரு நல்ல அன்புள்ள கடவுள், எல்லாரையும் நேசிக்கிறவர். அவருக்கு தனிப்பட்ட வகையில எதுவுமே கிடையாது. எல்லா மக்களையும் தன்னுடைய பிள்ளைகளாகவே நேசிக்கிறார். இந்த உலகத்தை, அந்த சராசரத்தை உண்டாக்கின கர்த்தர், எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்கினார். அதனால நம்ம அவரை நேசிக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு தயாரா இருக்குது. அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து சொல்றத கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ராஜாவுக்கு ஒரு தோட்டம் இருந்ததா. ஒவ்வொரு வருஷமும் நான் உங்களுக்கு கதை சொல்வேன் இல்லையா, கேட்டுட்டு இருக்கீங்க. ராஜாவுக்கு ஒரு தோட்டம் இருந்ததா. சால்வைய போத்திட்டே இருக்கு, ரொம்ப குளிருது. அத போத்தனோட கழிச்சணும். ஆனா குளிர்றதுனால போத்திட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ராஜா ஒரு தோட்டம் வச்சிருந்தாரு. அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவங்க ரொம்ப அழகா பராமரிச்சிருக்கிறாங்க. ராஜாவுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்மளை சுற்றிலும் தோட்டம் இருக்குது இல்லையா. இந்த தோட்டத்தை உரிமையாளரை விட கவனிக்கிறவங்க தான் ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு இருப்பாங்க. அது போல கவனிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ராஜா அந்த தோட்டத்துக்கு வந்தாராம். தன்னுடைய அழகான பூந்தோட்டம், என்ன தோட்டம் நீங்க நினைக்கிறீங்க, பூந்தோட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ராஜா அந்த பூந்தோட்டத்தை பார்ப்பதற்காக வந்தாராம். ஒரு வாசல்ல இருந்து இந்த வாசல் வரைக்கும் வரணும். அப்படி ஒப்பனா பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு அழகான ரோஜா பூ முன்னால இருக்குது. அந்த ரோஜா பூவை பார்த்த உடனே பக்கத்துல போனாராம். ரோஜா ரொம்ப அழகா இருந்து ராஜா கேட்டாரா, என்ன இவ்வளவு அழகா இருக்கிறிய ரோஜா அப்படின்னு சொல்லும் போது, போங்க ராஜா, நான் அழகா இருந்து என்ன பிரயோஜனம், முள்ளு முள்ளா இருக்குது என் செடியில, எல்லாரும் தொடர்ந்துல ஊங்குறாங்க, முள்ளு குத்துது, அதனால இந்த முள்ளு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப விஷமம் அப்படி தலைக்கு பிடிச்சான். ஐயோ அப்படின்ட்டு ரெண்டாவது வந்தாராம். ரெண்டாவது வரும்போது அங்க ஒரு என்ன பூ சொல்லுங்க பாக்கலாம், நீங்க ஒரு பூ சொல்லுங்க, சொல்லுங்க என்ன சீக்கிரம். மல்லிகை பூ சொல்லுங்களேன். மல்லிகை பூ இருந்துச்சான். மல்லிகை பூ அழகான கொடியில படந்துட்டு இருந்துச்சான். அப்போ அந்த மல்லிகை பூத்துப்பா, அடடா எவ்வளவு நல்லா இருக்கிற, என்ன மனமா இருக்குதுன்னு சொல்லி ராஜா சந்தோஷப்பட்டாராம். அப்ப மல்லிகை பூ சொல்லிச்சா, போங்க ராஜா, எல்லாம் பெரிய பெரிய அழகழகா இருக்குது, நான் மாத்திரம் சின்னதா இருக்கிறேன், மனம் வந்து என்ன பண்றது, நான் நல்லா இல்ல அழகா இல்ல அப்படின்ட்டு அப்படியே சோகமா இருந்துச்சான். அடடட இது என்ன அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பூவை சொல்லுங்க பாக்கலாம். சாமந்தி தெரியாதவங்க யார், சாமந்தி பார்க்கும்போது அது ஒரு காரணம் சொல்லிச்சான். என்ன ராஜாவே, எவ்வளவு பெரிய பூ, அதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு, எல்லாம் அதத்தான் விரும்புறாங்க, இதத்தான் விரும்புறாங்க. எல்லா பூக்களும், சாமந்தி, மல்லிகை, கனகாம்பரம், இன்னும் எல்லா விதமான பூக்களும் எல்லாம் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு, நாங்க இப்படி நல்லா இல்ல, நாங்க அது நல்லா இல்ல, நான் தாவறேன், நான் தண்ணிக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு, நான் மரத்துல இருக்கேன், அப்படி இப்படியே சொல்லிட்டே ரொம்ப விசனப்பட்டுச்சான். ராஜாவுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. இந்த பூக்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது, ஆனா இந்த மாதிரி ரொம்ப விசனமா இருக்குதே, நான் நல்லா இல்ல, எனக்கு ஒரு சிறப்பு இல்லைன்னு சொல்லி அப்படி வெளியில ரொம்ப விசனத்தோட வந்தாராம். விசனத்தோட வரும்போது வாசல்ல ஒரு பூ மரம் இருந்துச்சான். சின்ன சின்ன பூ, மகிழம்பூன்னு சொல்றாங்க. மகிழம்பூ நம்ம ஊர்ல, இங்க மகிழம்பூ இல்ல, மகிழம்பூ எல்லாம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி. அப்ப அந்த மகிழம்பூ அப்படி கொட்டி மரத்துல இருந்து கொட்டி கிடக்குதான், நிறைய கொட்டி கிடக்குதான். அப்போ அந்த மகிழம்பூ பார்த்ததும், ராஜாவே சந்தோஷமா இருக்கீங்களா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன்னு. சின்ன இது மகிழம்பூ இவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுது அப்படின்னு பார்க்கும்போது, மரத்து நிறைய பூருகெல்லாம் கீழே கொட்டிட்டு இருக்குது. அப்போ அந்த சொல்லிச்சா, உங்களை வரவேற்கிறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் கீழே கொட்டி உங்களை வரவேற்கிற காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடட எவ்வளவு பெரிய பூக்கள், என்னென்ன அழகான நிறத்துல மனத்தோட இருக்கிற எல்லா பூக்களும், நான் நல்லா இல்ல, நான் இப்படி இருக்கேன், நான் அவங்கள போல இல்ல, நான் அந்த பூவை போல இல்ல, நான் இந்த பூவை போல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த சின்ன சின்ன பூ, இந்த மகிழ பூ ஒரே ஒரு நாள் இருக்கு கீழே கொட்டிடுது.
இந்த பூவி இவ்வளவு சந்தோஷமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. மரத்துக்கு கீழே நின்னு கேட்டாராம், எனக்கு உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் இந்த பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு பேசாம அரண்மனைக்கு போயிடலான்ட்டு வேகமா வந்தேன், உன்னுடைய குரல் என்ன தடுத்துருச்சு, நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு கேட்டாரா ராஜா. அதுவா ராஜா, நான் பூக்கள்ல நான் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அழகழகா இருக்கு, நீங்க பாக்குறீங்க, என்ன யாரும் விரும்ப மாட்டாங்க, தலையிலயும் வச்சுக்க மாட்டாங்க, மாலையும் செய்து போட மாட்டாங்க, வீடுகள்ல வச்சு பெரிய வாஸ் மாதிரி பூச்சட்டியில வச்சும் போட மாட்டாங்க, நான் ஒண்ணு கொதவாத ஒரு பூதான், அது பிரயோஜனம் இல்லை. ஆனா ராஜாவுடைய தோட்டத்துல முன்னால என்ன வச்சிருக்கீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையும் கனம் பண்ணி என் பேர்லயும் பிரியம் வச்சு நான் இருக்கிற இடத்துல வேற ஏதாவது ஒரு மரத்தை வச்சிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு பெரிய பூவுள்ள மரத்தை வச்சிருக்கலாம். நீங்க அப்படியெல்லாம் வைக்காம சின்ன பூ, மனம் இல்ல, அழகு இல்ல, இப்படிப்பட்ட என்ன கொண்டு முன்னால வச்சிருக்கீங்க. ராஜாவுடைய தோட்டத்துல நான் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ராஜான்னு. யோசனை பண்ணி பாருங்க, அவன் கூட பல வகையில நினைக்கிறான். நீங்க நினைக்கலாம், நானும் நினைக்கலாம், நானும் உங்களை மாதிரி வச்சுதான், எனக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது நினைக்கலாம். அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, இவங்க எப்படி அழகா இருக்காங்க, எப்படி உடல்ல ஒரு குறைவில்லாதபடி எல்லாரும் நிறைவா இருக்காங்களே, கையை காலு மூக்கு வாயு எல்லாமே அழகா அச்சடிச்ச மாதிரி இப்படி இருக்காங்க, அச்சல் வார்த்தை மாதிரி. நான் இப்படி இல்லையே, எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கு, நான் இப்படி நல்லா இல்லையேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி நினைக்காதீங்க. நீங்க கடவுளால உண்டாக்கப்பட்டிருக்கீங்க, கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார், நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீங்களும் விசேஷித்தவர்கள். அந்த அழகான மரத்துல பூக்கள் கடவுளை வணங்குறதுக்காக அந்த பூக்கள் கொட்டுது. அவர் நடந்து வரும்போது அந்த பூக்களை மிதித்து ராஜா வர்றாராம். அது போல நாமும் கூட கடவுள் நம்மளை நேசிக்கிறாரு, கடவுள் என்னமும் நம்ம வீடுகள்ல வர்றாரு, கடவுள் நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சரியா இல்லையா? நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சா? எங்களுக்கு புரிஞ்சுச்சு. நீங்க சொன்னது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. ரொம்ப 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 எனக்கு அதை விட சந்தோஷமா இருக்கு. அதனால யாரும் எந்த குறையும் இல்லை, விசேஷித்தவர்கள். சரியா? நிறைவாக படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் பல உள்ளங்கள்ல மனசுல குறை இருக்கு, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, பல விதமான கெட்ட குணங்கள் இருக்குது, இன்னும் தீய குணங்கள் இருக்குது. ஆனா நம்ம கிட்ட உங்ககிட்ட உங்களை குறைச்சு நீங்களே தாழ்த்தி தாழ்த்தி அப்படி நீங்க ஒண்ணுமில்ல நினைக்காதீங்கப்பா, நினைக்காதீங்கம்மா. நீங்க ஆசீர்வாதமானவங்க, நீங்க கடவுளுக்கு பிரியமானவங்க. உங்களை யாராவது குறை சொன்னா அது யார குறை சொல்றாங்க தெரியுமா? கடவுளைத்தான். ஏன்னு சொன்னா கடவுள் தான் நம்ம எல்லாம் உண்டாக்குனாரு, உங்களையும் என்னையும் எல்லாரையும் அவருடைய சித்தம் ஒவ்வொருத்தரையும் அவங்க மாதிரி உண்டாக்கி இருக்கிறார். ஆனாலும் உண்டாக்கப்பட்ட எல்லாரும் சிறப்பானவர்கள். நீங்க எல்லாம் நல்ல அறிவு ஞானம் இருக்குது, திருமணமாகி இருக்குது. எத்தனையோ பேர் திருமணம் ஆகல உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப அழகானவங்க, ரொம்ப படிச்ச வாலிபர்களுக்கு திருமணம் ஆகல, ரொம்ப படிச்ச அழகான பொண்ணுகளுக்கு திருமணம் ஆகல, எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்ல. ஆனா உங்களை பார்க்கும்போது கணவன் மனைவியா இருக்கீங்க, அழகழகான குழந்தைகளோட இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு குறை இல்லாதபடி நீங்க நினைக்கலாம், நம்ம அப்படி இருக்கிறோம், நமக்கு இப்படித்தான் குழந்தை பிறக்குமோன்னு ஒரு வேளை நினைச்சிருக்கலாம். இல்லைங்க, உங்க குழந்தைகள் எல்லாம் பாருங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. குழந்தைகள் எல்லாம் இப்ப விட்டா ரொம்ப ஆடிடுவாங்க, பாடுவாங்க, ஆனா நேரம் இல்ல. அதனால உங்களுக்கு எவ்வளவு அழகான குழந்தைகளை கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? அது கடவுளுடைய கிருபை தானமா? இல்லப்பா, அது கடவுளுடைய கிருபை தானே. குழந்தைகள் எல்லாம் உங்க கண்ணு முன்னால நல்லா வளரணும். 10வது வசனம், அதுல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்றார். கடவுள் எதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
இந்த உலகத்தை படைக்கும் பொழுது உலகம் ரொம்ப வெறுமையாகவும் ஒண்ணுமில்லாம இருந்துச்சு. கடவுள் உலகத்தை 5 நாட்கள் உண்டாக்குனாராம். 5 நாட்கள் நம்ம பார்க்கிற எல்லாவற்றையும் சூரியன், சந்திரன், தண்ணீர், காற்று, கடல், எல்லாம் மிருகங்கள், பறவைகள் எல்லாம் உண்டாக்குனாராம். 6வது நாள் நம்மளை உண்டாக்குனாரு. உண்டாக்கின கர்த்தர் இந்த மனுஷனை உண்டாக்கி சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்கன்னு சொன்னாராம். ஆனா ஒண்ணு சொன்னாராம், இங்க ஒரு மரம் இருக்குது, அது ஒரு கனி இருக்குது, அது நல்ல கனி இல்ல. நீங்க எல்லாவற்றையும் புசிங்க, எல்லாவற்றையும் சாப்பிடுங்க, கனிகள், பழங்கள், தண்ணி எல்லாம். ஆனா அந்த ஒரு மரம் மாத்திரம் அது கெட்ட கனி, இது அதை பறிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம். ஆனா அந்த படைத்த அந்த பெண் அந்த கனிய கீழ்ப்படியாதபடி கடவுள் சொல்லி கீழ்ப்படியாம அந்த கனியை பறிச்சு சாப்பிட்டு தன் கணவருக்கு கொடுத்துட்டான். அதனால உலகத்துல பாவம். இந்த பாவத்தை தொன்று தொட்டு, அதாவது அந்த முதல் மனுஷியிலிருந்து அது அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தது. சந்ததியா அப்படியே பிள்ளைகள் பாவம், கோபம், எரிச்சல், கொள்ளை, பலவிதமான பாவங்கள் உலகத்துல பெருகிட்டு. இன்றைக்கும் கூட நிறைய பாவங்கள் இல்லையா? அதுலயும் சிறப்பானவங்க, கடவுளுக்கு பயந்தவங்க, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி பாவம் செய்ய மாட்டாங்க. எந்த மதமாக இருந்தாலும் கடவுளுக்கு பயந்தவங்க நல்லவர்களாக இருப்பாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. அதனால அப்படி பாவம் செய்து செய்து உலகத்தையே பாவம் மூழ்கடிச்சிருச்சு. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, நம்ம அழகா ஆசையா உண்டாக்கணும், மனுஷி உண்டாக்கி உலகத்துல சந்தோஷமா என்ன வணங்கணும், மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கணும்னு சொல்லி உண்டாக்கணும். ஆனா பாவத்துல விழுந்துட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா ஜனங்கள் திருந்துற மாதிரி இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு வேணும்னு சொன்னா ரத்தம் சிந்தணும். அந்த ரத்தம் சிந்தினா எல்லா மதத்துல இருக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால அந்த ரத்தம் சிந்துவதற்காக இந்த உலகத்தை தேடி கடவுளே மனுஷனா வந்தார். அதுதான் இயேசு. அவர் தான் பிறந்தார். அதுதான் இந்த டிசம்பர் மாசத்துல அவர் பிறந்து எதுக்காக பிறந்தாரு? அவர் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சாரு. பாவங்கள் எல்லாம் அந்த தூய ரத்தத்துல கழுவி சுத்திகரித்து நம்மை மன்னித்தார். அதனால எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், யார் எந்த பாவம் செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நம்பி ரத்தத்துல கழுவப்பட்டோம்னா பாவ மன்னிப்பு நிச்சயமாக உண்டு. அதை சொல்வதற்காகத்தான் வந்து. அதனால நீங்க மதம் மாறணும், நீங்க அப்படி போகணும், கோயிலுக்கு போகணும், அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு நாள் சொல்ல மாட்டேன், நான் ஊழிய செய்த நாட்களிலிருந்து உங்க மாதிரி இந்து மக்களோடையே நான் பழகுறேன். அதனால அவங்களை மிஸ்கைட் பண்ண மாட்டேன். அவங்களும் எங்களை போல நம்ம எல்லாருமே ஆண்டவர் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால உங்களை நான் நேசிக்கிற சகோதரர்களா, சகோதரிகளா, தாய்மார்களா, தகப்பமார்களா நான் நேசிக்கிறேன். அதனால ஆண்டவர் என்ன பாவம் செய்திருந்தாலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து பிறந்தார். சரியா? அந்த பிறப்பின் பண்டிகையை தான் உலகம் எல்லாம் கொண்டாடுது, நாங்களும் கொண்டாடுறோம். உங்களோட வந்து இந்த பண்டிகையை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கோம். நீங்க எல்லாம் சிறப்பானவர்கள், அதை சொல்ல வந்திருக்கேன். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு ஆசீர்வதிப்பாரு. உலகத்துல பாவம் செய்யாதவங்கள யாருமே கிடையாது. அதனால இந்த பாவத்துக்கு பரிகாரியா இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அதைத்தான் கொண்டாடுறோம். அதைத்தான் இப்பவும் நாங்கள் உங்களோட வந்து கொண்டாட வந்திருக்கிறோம். அதனால நீங்க சந்தோஷமா எங்களுடைய அழைப்பை கேட்டு அழகா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அதனால உங்களை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்குது. சந்தோஷமா எனக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நாங்க ஒரு ஆகாரத்தை தயாரிச்சிருக்கிறோம். சபை எல்லாரும் சேர்ந்து இந்த ஆகாரத்தை உங்களுக்கு சமைச்சிருக்கோம். நீங்க சந்தோஷமா சாப்பிடணும். உங்களுக்கு கம்மி விலையில சில புடவைகள் கொண்டு வந்திருக்கிறோம், அது வயதானவர்களுக்காக. அதையும் நீங்க பெரிய ஜாஸ்தி விலை இல்ல. கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நல்ல இன்னும் வாழ்க்கையில நாங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது இந்த காட்டுல நல்ல உடைகளை கொண்டு வந்து கொடுக்கணும் தான் என்னுடைய ஆசை. அதனால இப்ப எங்கனால ஆனத சாதாரண விலையில உங்களுக்கு ஒரு புது புடவைகளை கொண்டிருக்கிறேன். நீங்க சந்தோஷமாக அதை கொடுத்து சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடணும். சரியா? இவ்வளவு நேரம் உங்களுடைய தலைவர் இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் இருப்பாரு, ஒவ்வொரு வருஷமும் என்ன வாழ்த்தி பேசுவாரு. அதனால அவர் இல்ல, அவர் முக்கியமான ஜோலியா போயிருக்கிறார். அதனால அவருக்கு பதிலா
இங்க இருக்கிற எல்லாரும் என்ன வரவேற்று இந்த சால்வையை போத்திருக்கீங்க. இன்னொரு தலைவர் ஐயா வாங்க வாங்க. இவரு நம்ம ஊர் தலைவர், அவரும் இவரும். அதனால அவர் அர்ஜென்டா போனதுனால ஒவ்வொரு வருஷமும் அவர் இருப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு இவர் இருக்கிறாரு, அதனால அவருக்காகவும் நான் சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி. கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சரி, நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக 1928 ரங்கம்மாள் தனி எழுதிக்கு 110 ராபியா 44 தேவம்மாள் 45 ரம்யா 114 உமா மகேஸ்வரி அடுத்தது 63 சரோஜா 85 யசோதா அஞ்சலி தேவி 127 தேவகி வினோத் 57 வினோத் நீ வந்து வாங்கி கொடுத்துருமா அவனுக்கு லட்சுமா வந்து வாங்கிட்டு அந்த வினத்தை கொடுத்துரு 60 சண்முகராஜ்
எண்பத்தி 86 பழனி பழனி காத்துக்கல எல்லாத்துக்கும் இல்ல இது வந்து பழனிக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு அந்த ஐமணி அந்த பையன் கிருப்பை இருக்குமா சாப்பாடு இருக்குமா வாங்கிக்கலாம் யார் நான் என்ன சொல்றேன் தயிர் வாங்கிக்கிறேன் சாப்பாடு இருந்தா இருக்கிற வரைக்கும் போட்டோம் சட்னி தட்டு கம்மியா இருக்கு சொல்லியிருக்கேன் இது வரும் அண்ணா வேணா வேணுங்க